ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் OSS டீமுடைய T12X உடைய நம்ம ஃபீச்சர்ஸ் அண்டு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். எங்கள் சால்ட்ரிங்கில் இப்போ என்னெங்க ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆன் பண்ண ஆன் ஆக போகுது, ஹீட் ஆக போகுது, ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த சால்ட்ரிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் சால்ட்ரிங், அதுவும் பட்ஜெட்டில் வர சால்ட்ரிங்கு. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி முதல்ல ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா? முதல்ல அன்பாக்சிங் பார்க்கப்போம். அந்த மெயின் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு 2 பாக்ஸ் இதில் அவைலபிள் இருக்கும். இது ஒரு பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு மெட்டல் ஸ்டாண்ட் வரும். ரொம்ப சாலிடான மெட்டல் ஸ்டாண்டு, நல்ல லைஃப் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பவர் கார்டு வருது. அதுக்கப்புறமா 2 வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டிப்ஸ் வருது பாக்ஸ்லேயே. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது ஒர்க் பண்ணும்போது. செகண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பிட் வரும். இது வந்து T12BLS அப்படின்னு சொல்லி மாடல் உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில். இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் டைப் வரும். ஓகேங்களா? டிஃபால்ட்டாக இது தான் வரும். நீங்கள் அடிஷ்னல் அவைலபிள் இருக்குது. பென் டைப் வரும், நைஃப் டைப் வரும். அப்புறமா நான் எந்த யூஸ் பண்ணுறேன், எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இது வந்து ஒரு நல்ல பிட்டு, ஒரிஜினல் பிட்டு, OSSோடது. நிறைய இதில் தேர்ட் பார்ட்டிலும் வருது, ரியலைஃப்பில் வருது, சன்ஷைனில் வருது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேபிள் இருக்குது. இதில் ஒன்று வந்து நமக்கு வந்து கிரவுண்டிங் வயரு. அப்புறமா இன்னொன்று தான் மெயின். இதில் T12X உடைய ஹேண்டலு. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹேண்டல்ஸ் நான் யூஸ் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் ஃபுல்லாக வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட கேபிள் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப வந்து டேங்கிள் ஃப்ரீ கேபிள், ப்ளஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கேபிள். அவ்வளோ சீக்கிரம் வந்து பர்னும் ஆகாது, லைஃபும் வரும். அடுத்து பேக்கேஜில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட் ஒன்று வருது, நான் ஸ்லிப்பிங் மேட்டு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பஞ்ச் ஒன்று வருது. இந்த ஸ்பஞ்சை வெட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அப்புறமா ஒரு ஸ்டீல் உல் நார்மலாக வருது. இது மேட்டு அவ்வளோவா யூஸ்ஃபுல் இல்லை. பட் ஆனால் வந்து அந்த 2 க்ளீனிங் டூலும் ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ மெயின் வந்து இது பாடிக்கு வந்துருவோம். ஃபுல்லாக வந்து ஒரு மெட்டல் பாடி. ஓகேங்களா? மாடல் நம்பர், வாட்டேஜ் எல்லாம் பார்க்கலாம். 72 வாட்டேஜ். மெயின் வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு. அப்புறம் வந்து இதோடைய பவர் கார்டு அண்டு கிரவுண்ட் கார்டு. ஓகேங்களா? ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹேண்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்புட்டு. அதுக்கப்புறமா இதில் ஒரு டிஸ்பிளே இருக்குது. இது மூலியமா நம்ம செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஒரு 3 வே ஸ்விட்ச், ரைட்டு, லெஃப்ட்டு அண்டு சென்டர் பட்டன் புல். ஓகேங்களா? இப்போ சால்ட்ரிங்கில் என்னங்க செட்டிங்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நான் காட்டுறேன். அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். நீங்கள் ஒரு சால்ட்ரிங் வாங்க பிளான் பண்ணுறீங்க, உங்கள் பட்ஜெட் 3000 அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வேறு யோசிக்காமல் இந்த சால்ட்ரிங் வாங்கலாம். ஓகேங்களா? இதோட ஹேண்டில் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த கேபிள் ஆக்சுவலாக இந்த சால்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். நிறைய வாட்டி நான் போடும்போது, ஒர்க் பண்ணும்போது இது வந்து என்ன சொல்கிறது, அந்த கேபிளில் வந்து இது படுற மாதிரி இருக்கும். ஆனாலுமே வந்து பர்ன் ஆகாது. அந்த டிப் காட்டினேன் இல்லைங்களா நான் அன்பாக்சிங் அப்போ, இதுதான் வந்து அதோட எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டிப்ஸு. ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். கன்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஹேண்டில் வந்து சாஃப்ட்டாக இருக்கும். ரொம்ப பிடிச்சது இந்த ஹேண்டிலில் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கேபிள் தான். டேங்கிள் ஃப்ரீ கேபிளு, சுத்திக்காது. எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து ஹீட் பட்டா எரியாதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இது எப்படி போடுறதுன்னு ஜஸ்ட் ஒரு நாப் மாதிரி இருக்கு. அந்த நாபையும் இத போட்டு மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா, இத இன்சர்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த சால்டரிங்க நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி ஒவ்வொரு ஃபீச்சர்ஸா சொல்றேன். ஆன் பண்ண உடனே இதுதான் வந்து நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீனு. லெஃப்ட்ல அ டர்ன் பண்ணோம் அப்படின்னா குறையும் டெம்பரேச்சர். ரைட்ல டர்ன் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதில வந்து கீழ 3 இருக்கு. இது என்னென்ன சொல்லி இந்த ஹோம் ஸ்க்ரீன்ல என்ன டீட்டெயில் இருக்கு சொல்லி இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? ஹோல்ட் பண்ணீங்கன்னா மெனுல போயிடும். இப்போ மெனு பார்க்கலாம். கேலிப்ரேஷன், ஷார்ட்கட் டெம்பரேச்சர், ஆட்டோ ஐடல், ஆட்டோ ஸ்லீப்பு, டெம்பரேச்சர் பூஸ்ட்டு, டெம்பரேச்சர் ஸ்டெப்பு, லாங்குவேஜு, சவுண்ட் ஸ்விட்ச்சு, ஃபேக்டரி செட்டு, சிஸ்டம் இன்ஃபோ, எக்ஸிட் அப்படின்னு சொல்லி மொத்தம் 11 செட்டிங்ஸ் இருக்கு. இதில ஒவ்வொன்றா என்னென்ன செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு கேலிப்ரேஷன் போனீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலா ஃபேக்டரி கேலிப்ரேட்டடாக தான் வரும். நம்ம வந்து தனியா எதுவும் கேலிப்ரேட் பண்ண தேவையில்ல. டெம்பரேச்சர் வந்து அக்யூரேட்டா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டெம்பரேச்சர் அக்யூரேட் இல்லன்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நீங்க வந்து இதில கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செட்டிங் வந்து ஷார்ட்கட் டெம்பரேச்சர். இப்போ ஹோம் ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கீங்களா? இது ஷார்ட்கட் 3 ஷார்ட்கட் டெம்பரேச்சர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நார்மலா ஜஸ்ட்டு இந்த கீழ வருது நீங்க பார்க்கலாம். 200 டிகிரி செல்சியஸ், 350 டிகிரி செல்சியஸ், 450 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 2 வாட்டி புஷ் பண்ணீங்க பட்டன் அப்படின்னா, அந்த ஷார்ட்கட் மெனுக்கு போயிடும். நம்ம ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணதுலயே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம டக்குனு ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதிகமா இருக்கும். பட் ஆனா எனக்கு இது வந்து யூஸ்ஃபுல் ஃபீச்சரா இல்ல. ஏன்னா நான் ஜென்ரலா வந்து ஒரே டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு அப்படியே தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு தேவைப்படல.
ஆட்டோ ஐடியல் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்க வந்து டெம்பரேச்சர் அண்ட் டிலே 2 இருக்கு. இது டிலே வந்து 5 மினிட்ஸ்ன்னு செட் பண்ணியிருக்கோம். அதான் டிஃபால்ட்டா வரும். ஆ ஆட்டோ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து எவ்வளோ மினிட்ல வந்து ஸ்லீப் ஆகும். ஹேண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப்புக்கு போயிடும். இப்போ இதில வேக்கப்ல 2 ஆப்ஷன் இருக்கு. ஹேண்டில் ஒண்ணு இருக்கு. அண்டு இது பட்டன் ஒண்ணு இருக்கு. நான் ஹேண்டில்லேயே வச்சுக்கிறேன். ஹேண்டில் எடுத்தவுனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சால்ட்ரிங் வந்து ஆன் ஆயிடும். டெம்பரேச்சர் பூஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் பூஸ்ட் ஆகணும் அப்படி சொல்லி நம்ம இதில செட் பண்ணிக்கலாம். ஆம், இதில 50 டிகிரி செல்சியஸ் அண்ட் 30 செகண்ட்ஸ் இருக்கு. அதுவே டிஃபால்ட்டா இருக்கு. அதுவே நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் ஸ்டெப். நம்ம சேஞ்ச் பண்ற டெம்பரேச்சர் வந்து 5 5ஆ இன்கிரீஸ் ஆவணுமா? இல்ல 10 10ஆ இன்கிரீஸ் ஆவணுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதில செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நீங்க வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து டிஃபால்ட்டா சைனீஸ்க்கு போயிடும் சில டைமு. அப்போ வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்றது சொல்லி நான் காட்டிர்றேன். நார்மல் வந்து சைனீஸ் லாங்குவேஜ் வச்சுட்டீங்கன்னா என்னன்னே புரியாது. ஹோம் ஸ்க்ரீன்க்கு வந்துடுறேன். ஹோல்ட் பண்ணோம்னா ஹோம் ஸ்க்ரீன்க்கு வந்துரும். இப்படி சைனீஸ்ல தான் வரும். நீங்க செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, சென்டர் பட்டன் ஹோல்ட் பண்ணிட்டு, அப்புறம் 7 நம்பர் செட்டிங்ஸ் அது போனீங்க அப்படின்னா, அது போயிட்டு நாப் திருப்பினீங்க அப்படின்னா, இங்கிலீஷ்க்கு வந்து செட் ஆயிடும். இன்கேஸ் நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இதில சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் ஸ்விட்ச். நீங்க ஒவ்வொரு கிளிக் பண்ணும்போதும், எடுக்கும்போதும், ஹேண்டில் அது ஐடியல் போம்போதும் சவுண்ட் வரும். ஒரு மாதிரி கிளிக்கிங் சவுண்ட் வரும். பீப் சவுண்டு. அது ஆன் பண்ணுமா, ஆஃப் பண்ணுமா அப்படி சொல்லி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அதெல்லாம் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலா போறதுக்கு முன்னாடி ஃபேக்டரி ரீசெட் செட்டிங்ஸ் இருக்கு. உங்க யூஸ் பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க ஃபேக்டரி ரீசெட் குடுத்துட்டு, ஆ நீங்க வந்து பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டூலு. அப்புறம் நான் யூஸ் பண்ண என்னுடைய ஃபேவரைட் டிப்பு சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் வந்து இந்த எஸ்கேயூஎஸ் அப்படின்னு சொல்ற ஒரு டிப்பு. இது வந்து சிசல் டைப்பு, இல்லன்னா நைஃப் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுலயும் வந்து நெறைய மாடல்ஸ் வருது. இது எஸ்கேயூஎஸ் வாங்குனீங்க அப்படின்னா, இது சைஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம ஐசிஸ்ல ஒர்க் பண்றதுக்கு, இல்ல மைன்யூட்டா சால்டரிங் பண்றதுக்கு, இத சார்ஜிங் பின்னும் சேஞ்ச் பண்ணலாம். எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஷார்ப்பா இருக்கும், கிளீனா இருக்கும், பக்காவா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. இன்கேஸ் நீங்க வாங்குறீங்க அப்டின்னா, கண்டிப்பா இது ஒரு டிப் வந்து அடிஷனலா ஆட் பண்ணிக்கங்க. இதுல இருக்கிற ஒரு இன்னும் புடிச்ச ஃபீச்சர்ஸ் என்ன அப்டி சொன்னோம்னா, ஆட்டோ ஸ்லீப் அண்ட் ஆட்டோ ஐடல். நாம ஜெனரலா வந்து சால்டரிங் யூஸ் பண்ணுவோம். ஆஃப் பண்ண மறந்துருவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி நேரத்துல டிப் வந்து கருகிடும். ஆனா இதுல வந்து கருகவே கருகாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம யூஸ் பண்ணல, சால்டரிங் வந்து ஹேண்டில் வச்சுட்டோம் அப்டின்னா, 5 மினிட்ஸ் வரைக்கும் நாம செட் பண்ற டெம்பரேச்சர்ல இருக்கும். அதுக்கப்புறமா ஆட்டோ ஐடில் போயிடும். அதாவது 200 டிகிரி செல்சியஸ் டிஃபால்ட்டா வர செட்டிங்ஸு. அதுக்கப்புறமும் நம்ம இன்னும் 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா, ஸ்லீப் மோட் போயிடும். வெறும் 40 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துரும். ஸோ, டிப்போட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இதுல. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இந்த சால்டரிங்ல. ஸோ, அ ஒரு நல்ல டூலு. தாராளமா யோசிக்காம நீங்க கண்ண மூடிட்டு வாங்கலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. மத்த வீடியோஸ் வந்து டூல்ஸு ஐ மீன் சர்வீஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். பாருங்க.